ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக நான் இந்த சுண்டக்காய் வச்சு தான் சட்னி செய்ய போகிறேன். சுண்டக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது, ப்ளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. இன்றைக்கி இந்த சுண்டக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சுண்டக்காவை நடுவில் கீறி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல சுண்டக்காய், அதை இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறோம். சுண்டக்காய் இந்தளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா அதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெய் சட்டியில் நம்ம சட்னிக்கு சேர்த்து வதக்கிக்கலாம். காரத்துக்கு 4 வரமிளகாய் எடுத்துருக்கேன். இது கூட கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல சுண்டக்காய் ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம சுண்டக்காய் சட்னி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.